கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கும் கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் என்கிற தலைப்பிலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்கிற இயேசுவை கவனித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள், சோதனைகள் வரும் பொழுது நாம் நேசிக்கிறவர்கள், நம்மோடு இருக்கிறவர்கள், நாம் நம்பினவர்கள் நம்மை விட்டு போவார்கள், நம்மை கைவிட்டு ஓடி போவார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நம்முடைய சோதனைகளில் நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். வேதத்திலே எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர் தாமே பாடுபட்டு சோதிக்கப்பட்டபடியினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று பரிசுத்த வேதம் நமக்கு கூறுகிறது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து தாமே பாடுபட்டு நம்முடைய பாதைகளை எல்லாம் அவர் கடந்து வந்தபடியினாலே நம்முடைய பிரச்சனைகள், பாடுகள், துக்கங்களை அவர் ஏற்கனவே சுமந்திருக்கிறபடியினாலே அவைகளை அறிந்தவராய் இருக்கிறபடியினால் அவைகளில் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியத்திற்கு வருவதற்கு முன்பாக பிசாசினால் சோதிக்கப்படுவதற்காக ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இயேசு கிறிஸ்து சோதனையினூடாக கடந்து சென்ற ஒரு அனுபவத்தை தெளிவாக வேதத்திலே பார்க்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சாத்தான் இறுதி வரையும் ஆண்டவரோடு கூட போராடுகிறதை பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவன் மீது வெற்றி சிறந்தவராக துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மீது இயேசு வெற்றி சிறந்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, சாத்தானை, உலகத்தை, பாவத்தை ஜெயித்த இயேசு சோதனையை ஜெயிக்க நமக்கும் கிருபை தருவார். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் சோதிக்கப்பட்ட பின்பு பொன்னாக விளங்குவான் என்று பரிசுத்த வேதம் கூறுகிறது. ஆகவே இந்த சோதனையின் ஊடாக நாம் தப்பித்து கொள்வதற்கான போக்கையும் அவர் நமக்கு உண்டாக்கி தருகிறார். மட்டுமல்ல, ஒரு வேத பகுதியிலே ஆண்டவர் இவ்வாறாக பேதுருவிடத்தில் கூறுவதை பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன் என்று கூறுவதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை காவல் சேவகர்கள் பிடித்து கொண்டு போய் அவரை கட்டுவித்து இழுத்து கொண்டு செல்லும் பொழுது பேதுரு அந்த இடத்திலே நின்று கொண்டிருக்கிறார். ஒரு வேலைக்கார பெண்ணிடத்திலே இயேசுவை தெரியாது என்று சொல்லி முழுவதுமாக 3 முறை மறுதலிப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதை இயேசு ஏற்கனவே கூறிவிட்டார். இப்படிப்பட்ட ஒரு சோதனை வழியாக நீ கடந்து செல்லும் பொழுது உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக நான் வேண்டிக் கொண்டேன் என்று இயேசு சீமோனிடத்திலே கூறுவதை பார்க்கிறோம்.
ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கடந்து போகிற ஒவ்வொரு சோதனைகளிலும் பாடுகளிலும் இயேசு நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அது எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சோதனையாக இருந்தாலும் நமக்கு அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆகவே அந்த நம்பிக்கையோடு கூட சோதனையில் நமக்கு உதவி செய்கிற இயேசுவை கவனித்து பார்த்து அவருடைய உதவியை நாடுவோம். நிச்சயம் நமக்கு ஆண்டவர் ஜெயத்தை கொடுப்பார். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளிலும் தகப்பனே, சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்கிற உம்மை நாங்கள் நோக்கி பார்த்து கவனித்து பார்த்து ஜெபிக்கிறோம் அப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கடந்து போகிற ஒவ்வொரு சோதனையின் நாட்களிலும் ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் நீங்க எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒருவேளை இந்த ஜெப நேரத்தில் பங்கு பெறுகிற யாரேனும் சோதனையினூடாக கடந்து சென்றால் அவர்கள் அதை சகித்து ஜெயம் எடுக்க உங்க நாமத்தினாலே கிருபை கொடுத்து உதவி செய்யுங்க சுவாமி. நீர்தாமே பாடுபட்டு சோதிக்கப்பட்டபடியினாலே சோதிக்கப்படுகிற எங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறீர் என்பதை விசுவாசித்து உம்மை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இந்த சோதனைகளில் அவர்களுக்கு ஜெயத்தை கொடுத்து கிருபை கூர்ந்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்கிற இயேசுவை கவனித்து பார்த்து அவரிடத்தில் உதவியை கேட்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.